பிக் பாஸ் 8 வீட்டுக்குள்ள முத்துக்குமரனோடு பழகுற நபர்கள், அதாவது சாச்சனா, தீபக், ரவீந்தர் சார், இவங்களை தவிர்த்து மீதி நபர்கள் எல்லாம் முத்துக்குமரனோட ஓட்டுக்காகத்தான் பழகுறாங்களே தவிர அவர் மீது அன்போ அக்கறையோ இல்ல. முதுகுல குத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. போன வாரம் மஞ்சரியும் ஜாக்லினும் முத்து கூட இருந்துகிட்டே முத்துவோட முதுகுல குத்துனது இப்ப நினைச்சா கூட செம காண்டாகுது. அதற்குத்தான் மஞ்சரியை மக்கள் வெளியில் அனுப்பினார்கள். சரியா? மஞ்சரி முத்துக்கு செய்த துரோகம் இது எங்கேயும் மறக்க முடியாது. அவங்க பண்ண விடயங்களை நாங்கள் பார்த்ததுதான். மனசாட்சி இல்லாம அவங்க பண்ண விடயங்கள். சோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஜாக்லினோட ஆதரவாளர்களோ பிஆர் டீமோ என்ன பண்றாங்கன்னா, முத்துக்குமரன் ஜாக்லின் காதல், முத்துக்குமரன் ஜாக்லின் மீது விருப்பம் இருக்கு, ஜாக்லினுக்கு முத்து மீது விருப்பம் இருக்கு, இங்க பாருங்க என்ன நடக்குது, இங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிஆர் ஒர்க் பண்றாங்க. மக்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு பார்வையை செலுத்தி கொண்டிருக்காங்க. ஏன்னா முத்துவோட ஆதரவாளர்கள் ஜாக்லினுக்கு ஓட் போடுவாங்க அப்படின்னு. ஏன்னா முத்துக்குமரன் நபர்களுக்கு ஒரு 10 லட்சம் ஓட் வந்ததுன்னா மீதி நபர்களுக்கு 1 லட்சம் ஓட் கூட வரையல. அப்ப அவருடைய மக்கள் சப்போர்ட் அதிகம். அப்போ முத்து கூட ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்மளுடைய மக்களுடைய மனநில முத்து கூட இருக்காங்க அப்படின்னு போடுவாங்கல்ல. ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அக்கா ஒரு சொல்லி கொண்டிருக்காங்களாம், அதான் முத்துக்கு திங்கட்கிழமை ஓட் போடுவோம், ஜாக்லினுக்கு செவ்வாய்க்கிழமை ஓட் போடுவோம், மஞ்சரிக்கு புதன்கிழமை ஓட் போடுவோம், மாறி மாறி போடுவோம். இப்ப நம்ம எல்லாம் அப்படி இல்ல, ஆனா சில பேர் இருக்காங்க அப்படி. அதாவது முத்து கூட இருந்தா ஓகே, முத்துவோட ஃப்ரெண்டு முத்து அப்படின்னு. அப்ப முத்துவோட லவ் அப்படின்னா எப்படி ஓட் வரும்? ஏன்னா இதற்கு முதல் சீசன்ல அப்படி நடந்திருக்கு. அமீர் பாவனி, வருண் அக்ஷரா, அப்படியான விடயங்கள் அதைத்தான் ட்ரை பண்ண பார்த்தாங்க. பேஜஸ் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க, முத்துவை ஜாக்லினை முனைச்சி வச்சு வீடியோ எடிட்டிங், காதல் பாடல்கள் அப்படின்னு. அப்ப இதை பார்க்குற நமக்கே செம காண்டாகுது. அப்ப முத்து அவர்களுடைய வளர்ச்சி மீது சாச்சனா அவர்கள் ஒரு தங்கையாக அவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க. அப்போ ஒரு கூட பிறந்த தங்கச்சி என்ன போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்னத்தை பண்ணணுமோ என்னத்தை பண்ணுவாங்களோ, ஏன் நானும் நீங்களும் உள்ளுக்குள்ள போயிருந்தா என்னத்தை பண்ணுவோமோ அதைத்தான் சாச்சனா அவர்கள் சிறப்பா பண்ணி கொண்டிருக்காங்க. ஜாக்லினோட போலி காதல் நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் சாச்சனா. இவ்வளவு காலம் முத்து என் தம்பி மாதிரின்னு சொல்லாத ஜாக்லின் இப்பதான் சொல்றாங்க. காரணம் சாச்சனா கொடுத்த செருப்படி. ஹேட்ஸ் ஆஃப் சாச்சனா. சரிங்களா? அடுத்தது இந்த ஜாக்லின், சௌந்தர்யாவோட பிஆர் டீம் மனசாட்சி இல்லாம சாச்சனா அவர்களை பற்றி பொய்யான பதிவுகளை வெளியிட்டாங்க. பிஆர் வேலை ஒரு நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணாங்க. உள்ளுக்குள்ளேயே ஜாக்லின் 6 ஜாம் போத்தல்ல 4 ஜாம் போத்தல் எடுத்தது இந்த ஜாக்லின் பழைய சாச்சனா மீது போட்டது. இதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாமா? தரமா சாச்சனா பண்றாங்க, அதை மக்கள் தரமா என்ஜாய் பண்றாங்க. சாச்சனா வெறித்தனம். சரிங்களா? சோ நீங்க எவ்வளவு தூரம் சாச்சனாவோட ஆட்டத்தை என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.